வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சாட்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிஃப்டி இண்டெக்ஸுக்கும் ஸ்விங் ஸ்டாக்ஸில் வந்துட்டு எக்ஸைட் என்று கொடுத்துருந்தோம். இந்த எக்ஸைட் என்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வந்துட்டு டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிருச்சு. இண்டெக்ஸ் வந்துட்டு நம்மளோட பாட்டம் ஜோனை பிரேக் பண்ணிருக்கு. நம்ம சொன்ன ரேஞ்சில் இருந்து அந்த ஜோனில் வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் இதில் இன்று எதுவுமே எடுக்கலை. எக்ஸைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டார்கெட் சைடு மூவ் ஆகிருக்கு. இந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் உள்ள வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஜோன் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, லூபின் இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நமக்கு ஒரு வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு பியூஎஸ் மேலே க்ளோசிங் க்ளோஸ் வச்சுட்டு எகைன் வந்து நம்மளோட ஆர்டர் பிளாக்ல ட்ரிகர் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அங்கே ட்ரிகர் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த சைடு போகலை. அதே சமயம் க்ளோசிங் டைம் தான் நல்ல ஒரு வால்யூமோட செல்லிங் வந்துருச்சு. ஸோ அதனால் ப்ரீவியஸாக உள்ள பாட்டம் சொல்லி வந்து பிரேக் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் நாளைக்கு ட்ரேடிங்க்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சப்ளை ஜோன்கிட்ட வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். இன்கேஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு இல்லை கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கேப் அப் ஆயிடுச்சுன்னா சப்ளை ஜோன்லாம் ட்ரை பண்ணலாம். கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு நம்மளோட எதிர்பார்த்த லெவல்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும் நிஃப்டியை பொறுத்தளவு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஒரு பையிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே சமயம் க்ளோசிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 2 அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு செல்லிங் வால்யூம் தான் வந்திருக்கு. ப்ரீவியஸாக உள்ள சப்போர்ட் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கலாம், பட் பிரேக் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த க்ளோஸை ஸ்ட்ராங்காக ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் வச்சதுன்னா ஒரு செல் ட்ரெண்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த செல்லிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜோன் வந்து ரெசன்ட் ஜோனில் தான் நம்ம செல்லிங் 48,500 அந்த ஜோனில் தான் இருக்கணும். இது வந்து இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான வியூ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே. ஏன்னா பெரிய டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய மூவிங் கொடுக்காது. நமக்கு அந்த இன்ட்ராடே ஜோனுக்கு வந்து 15 மினிட்ஸ்லேயும் 5 மினிட்ஸ்லேயும் பார்த்தா போதும். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா லோபின் சப்ளை ஜோன் வந்து பார்த்தோன்னா 2050லேருந்து 2080 வரலையுமே சப்ளை ஜோன் தான் இருக்குது. இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசன் ஜோனில் வந்துட்டு நமக்கு அடி வாங்கியிருக்கும் மார்க்கெட். இந்த ரெசன் ஜோனில் ஒரு செல்லிங் கேண்டிடேட்டோட வீக்காக தான் க்ளோசிங்கில் இருக்காங்க. அதே சமயம் லாஸ்ட்டாக வந்து ஸ்விங்கோட லோவையும் பிரேக் பண்ணி காட்டிடுவாங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சிஹெச்எஸ் நடந்திருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் நடந்திருக்கு. எகைன் நம்ம மார்க் பண்ணியிருக்க சப்ளை ஜோன் வரணும். அந்த ஜோன் வந்ததுன்னா நம்ம ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். இன்கேஸ் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ரெசன்ஸ் லெவல் நியூவாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜோன் வர வரையுமே வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருப்போம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் லைவில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.